இன்றைய வேதவசனம் மார்ச் நாள் 17. வேதத்துல நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. ஸோ கோல்டை வந்துட்டு எடுக்கும்போது பியூரஸ்ட் ஃபார்ம்ல அது இருக்காது. அதை பியூரா மாத்துறதுக்கு நிறைய விதமான ப்ராசஸ் வந்து போகும். அதுல ஹீட்ல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது மேல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதை பியூரஸ்டா வந்துட்டு மாற்றுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையா இருக்கு. ஸோ அதே போல மனுஷனுக்கு எது சோதனைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி. அநேகர் வந்து இந்த புகழ்ச்சியில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுந்து போனவர்களா தான் வந்து காணப்படுறாங்க. யாராவது அவங்கள புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருதயத்தில் வந்து ஒரு மேட்டிமையான எண்ணம் வந்துடுது. எண்ணத்தின் நிமித்தமாக என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுந்து போனவர்களாக காணப்படுறாங்க. ஸோ நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தாவீது கோலியாத் அந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா கோலியாத் வந்து இறந்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களும் வந்துட்டு தாவீதை வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அந்த புகழ்ந்து பேசுறத பார்க்கும்போது சவுலுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது வரைக்கும் அவர் தான் வந்து நல்ல கிங்காக இருந்தார். ஸோ இப்போ என்ன ஆகுது, அவரோட புகழ்ச்சி வந்து மாறுதுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு பொறாமை வருது. பொறாமையின் நிமித்தமாக தாவீதை வந்து கொலை பண்ணுறதுக்காக அவர் வந்து வகை தேடினவராக வந்து காணப்பட்டாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஒரு புகழ்ச்சி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட கேரக்டரையே வந்துட்டு மாற்றுது. ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்மளை தேடி வந்து புகழோ நம்மளை தேடி வந்து புகழ்ச்சியான காரியங்கள் வரும்போது நம்ம அந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக காணப்படணும். நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஆண்டவர் வந்து அநேக இடங்களில் நம்மளை உயர்த்தி கொண்டே போவாங்க. அந்த உயர்த்துற இடங்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் தான் நம்ம மகிமைப்படுத்தணுமே அன்றி நம்மளை மேட்டிமையாக கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல விழுந்து போனவர்களாக தான் வந்து காணப்படுறோம். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் புகழ்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். Thank you. Have a good day.